தமிழ்நாடு யாருடன் போராடும் என ஆளுநர் ஆர் என் ரவி கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நிதியை கொடுப்போம் என்ற ஒன்றிய அரசின் ஆணவ திமிருக்கு எதிராக போராடுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு போராடும் என சுவர்களில் எழுதப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு யாருடன் போராடும், தமிழ்நாட்டை எதிர்த்து யாரும் போராடவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மதத்தை வைத்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் கும்பல்கள் தலையெடுக்காமல் தமிழ்நாடு போராடும் என தெரிவித்துள்ளார். அதேபோல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதி எதிராகவும் அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராகவும் தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் என முதலமைச்சர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதையும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை அடுத்த மாநிலத்திற்கு மிரட்டி அழைத்துச் செல்லும் சதிகாரர்களுக்கு எதிராகவும் RSS ஆசையுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும் என தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தொகுதி மறுவரை மூலம் தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்கும் சதிக்கு எதிராகவும் நீட் எனும் பலிபீடத்திற்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும் என முதலமைச்சர் சூளுரைத்துள்ளார். வள்ளுவருக்கு காவி கரை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகள் நிலத்துக்கடியிலேயே புதைந்து போக வேண்டும் என்று நினைப்பது வரையிலான வன்மத்திற்கு எதிராக தமிழ்நாடு போராடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிற மாநிலங்களுக்கு ஒளிகாட்டும் தமிழ்நாடு மீது அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா என ஏங்குபவர்களுக்கு எதிராகவும் நாகாலாந்து மக்கள் புறக்கணித்த பின்பும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.